எங்கம்மா தாய் கிழவி வேமா எங்கே கிளம்பிட்ட? ஏய், பெரிய கரிமாரியம்மன் கோயிலில் கூழ் ஊத்துறாங்க, அது தெரியும்லடி. ஊரே போய்கிட்டு காலை எழுந்திரிச்சிருந்து நீ கிளம்பி போலையா? அவங்க அப்பாவும் தங்கச்சியும் போயிருக்காங்கடி. கழுத்தில் என்ன ஜொலிக்குது? அது பக்கத்தில் இருக்கிற வீட்டில் வாங்கி போட்டுட்டு போகிறேன். நான் வேறு டொனேஷன் வசூல் பண்ணணுங்களே, அதுக்காகத்தான். நம்ம சின்ன கரிமாரியம்மன் கோயிலில் நம்ம அடுத்த வாரம் கூழ் ஊற்றுறதா நான் டொனேஷன் வாங்கினேன்டி. இதில் வந்து இந்த மஞ்சக்கயிறு, அந்த குங்குமம் இதெல்லாம் கொடுப்பாங்கல்ல. அது ஆடிப்புற வளைகாப்பு அன்னைக்கு மழை வந்துருச்சுன்ட்டு கொடுக்கலையா. மழை வந்துருச்சுன்னு ஆளுக்கு சரியாக சாப்பிடல. அந்த மஞ்சக்கயிறு இதில் வளையல் இதெல்லாம் கொடுக்கல. அதை பூரா வாங்கி இதை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு அடுத்த வாரம் வர்றவங்களுக்கு கொடுக்கணும். நம்ம கோயிலில் கூழ் ஊற்றும் போது கொடுக்கணும். இது வந்து டொனேஷனுக்காக நான் பணம் வசூல் பண்ண போகிறேன் கூழ் ஊற்றுறதுக்கு. அது தெரியும். அதுக்கு எதுக்குமா இவ்வளோ பெரிய சட்டியை தூக்கிட்டு போகிற கூழ் வாங்குறதுக்கு? அட பைத்தியக்காரி, இது இவ்வளோ ஒரு சட்டி. இது வந்து கூழ் வாங்குறதுக்கு இல்லடி. அங்கே சாம்பார் சாதமும் புளியோதரையும் கொடுப்பாங்க. அதை வாங்கி இலையை போட்டு மூடி உன் கையில் கொடுத்து விடுவேன். நீ பின்னாடியே கிளம்பி வா. உங்கள் அப்பாவும் தங்கச்சியும் காலையிலே போயிட்டாங்க. அவங்க கையில் ஒரு தூக்காளியை கொடுத்து விட்ருக்கேன். அதில் கூழை வாங்கி அவங்க கொண்டு வருவாங்க. அது உனக்கு தெரியாதா? அது என்னம்மா டொனேஷன்காண்டி இவ்வளோ பெரிய பையில் கொடுப்பாங்களாம்மா? டொனேஷன் வா, எல்லாரும் கூழ் ஊற்றுறேன்ட்டு சின்ன சின்ன கோயில் வச்சுக்கிட்டு எல்லாரும் வசூல் பண்ணி கூழை ஊற்றுறேன்ட்டு டொனேஷன் புக் பண்ணுற வசூல் பண்ணிக்கிட்டு அலையிறாங்கடி. இப்போ வந்து நான் வசூல் பண்ணுறது வந்து அன்னதானம் போடுறதுக்கு. அடுத்த வாரம் நம்ம அடுத்த வாரம் கடைசி வெள்ளிக்கிழமை, ஆடி கடைசி வெள்ளி அன்னதானம் போடுறதுக்கு. அதுக்காகத்தான் நான் டொனேஷன் வாங்க போகிறேன். இந்த பை நிறைஞ்சிரும்னு நினைக்கேன். அம்மா பை நிறையிற அளவுக்கு உனக்கு டொனேஷன் கொடுப்பாங்களாம்மா? அதையே பைத்தியக்காரி, அங்கே பூரா பெரிய பெரிய பணக்காரங்கள்லாம் வருவாங்க. அவங்ககிட்ட வந்து சர்வசாதாரணமாக நம்ம கேட்கக்கூடாது. போய் கொஞ்சம் டொனேஷன் கொடுங்க, நான் கூழ் ஊற்ற போகிறேன்ட்டு. 10 பொம்பளை இருக்கும்போது ஒரு ஆம்பளை நல்லா செயின் போட்டு பெரிய பெரிய மோதிரம் போட்டிருப்பாங்கள்ல, 10 பொம்பளை இருக்கும்போது அவங்ககிட்ட போய் கேட்டோம்னா உடனே தூக்கி டவான்னு 1000 ரூபா தூக்கி கொடுப்பாங்க, இல்லை 500 ரூபா தரத்துக்கு கொடுப்பாங்க. இப்படியே ஒன்றா வசூல் பண்ணி எல்லாத்தையும் பைக்கில் ஒன்று. இங்கே பாருங்க, எனக்கு டொனேஷன் புக் அடிக்க கூட நேரம் இல்லை. ஒரு டைரி வீட்டில் இருந்துச்சு, அதை எடுத்துகிட்டு போகிறேன். திடீர்னு நைட்டு வந்தேன், யாவும் வந்தாண்டி எனக்கு. அம்மா நம்ம வீட்டில் வந்து உண்டியல் உடஞ்சி போய் கிடக்கு, அதில் இந்த காசெல்லாம் எங்கே? அட பைத்தியக்காரி, உடனே தெரியாதா? அதெல்லாம் பாத்திர கடைக்காரனுக்கு, இந்த சமையல் பாத்திரத்துக்காரனுக்கு அவனுக்கு அட்வான்ஸ் கொடுத்துருக்கேன். மைக் செட்டுக்காரனுக்கு அட்வான்ஸ் கொடுத்துருக்கேன். சேர் போடுறவனுக்கு கொடுத்துருக்கேன். காய்கறி பூ கடைக்காரனுக்கு மாலைக்கு அட்வான்ஸ் கொடுத்துருக்கேன். அடுத்த வாரம் நம்ம கூழ் ஊற்ற போகிறோம், அதுக்கு தாண்டி ஒவ்வொருத்தருக்கும் அட்வான்ஸ் கொடுத்துருக்கேன். அது மொத்தம் 1000 ரூபா தான் இருந்துச்சு. அப்பாட்ட சொல்லிடாத. அதுக்கு பதில் வேறு உண்டியல் வாங்கி வச்சு 1000 ரூபாய்க்கு 2000 ரூபாயை அதை போட்டு வச்சுருவோங்க. அப்பாட்ட எதுவும் சொல்லிடாத. சொன்னெல்லாம் வீட்டுக்குள்ளே இருக்க முடியாதுடி. அம்மா பையில் 1 லட்ச ரூபா டொனேஷன் வரும் போல். 1 லட்ச ரூபாய்க்கு நீ அன்னதானம் போட்டுருவியாம்மா? பைத்தியக்காரி, நான் 1 லட்ச ரூபா டொனேஷன் வச்சு அடி போட போகிறேன். ஏண்டி நல்லா செலவானா 20,000 ரூபா தான் செலவாக மிச்சது. நான் அடகு வச்சுருக்கல அந்த பொருளெல்லாம் திருப்பணுண்டி. உங்கள் அப்பாவுக்கு தெரியாமல் அடகு வச்சதெல்லாம் திருப்பணுண்டி. பைத்தியக்காரி, நான் அரிசி இதுக்கெல்லாம் அந்த கடையில் அண்ணாச்சி கடைகளில் சொல்லியிருக்கேன். அரிசி இந்த அன்னதானத்துக்குரிய அரிசி எல்லாம் மொத்தம் நம்ம ஏரியாவில் பார்த்தா 100 கடை இருக்குது. நான் ஒரு 50 கடையில் சொல்லியிருக்கேன். அம்மா 50 கடையில் ஒத்த கிலோ அரிசியாம்மா? அட பைத்தியக்காரி, ஒத்த கிலோ அவன் கொடுப்பானா? அவன் அவ்வளோ பெரிய கடை வச்சுருக்கானே. 25 கிலோ பை கொடுப்பான்டி. ஒரு கடையில் 25 கிலோ பைடி. அதை வாங்கி எடுத்து பத்திரமா வச்சுக்கிடுவேன்டி. அம்மா அடுத்த வருஷம் ஆடி மாதம் வர வாரம் அன்னதானம் போட போறியாம்மா? ஆமாம், அடுத்த வருஷம் ஆடி மாதம் வரலும் வாரம் அன்னதானம் போடுறேன். எவடி எல்லோரும் 3 வேளை சாப்பிட்டா நான் 6 வேளை சாப்பிட்றேன்னு உங்கள் அப்பா என்னை அசிங்கப்படுத்திட்டு இருக்காப்புல. தினமும் சாப்பிடும்போது எனக்கு சோறே உள்ள இறங்க மாட்டேங்குது. தேடி 6 வேளை திங்கிறீங்க. யானையை கட்டி கூட தீனி ஓட்டலாம், உடையை கட்டி என்னால் தீனி ஓட முடியல. ரொம்ப வருத்தப்படுறாண்டி. அடிக்கடி சொல்கிறேன், எதை எடுத்தாலும் உங்கள் அப்பையாத்தா வீட்டுக்கு ஓடி போயிரு, உங்கள் அப்பையாத்தா வீட்டு இருந்தால் போக மாட்டேன்னா. அவங்க என்னை பெற்று இந்த பூமிக்கு போட்டாங்க, என்னை சொல்லாமலும் போட்டாங்க. போகும்போது என்னை சொல்லாமல் என்னை விட்டு போட்டு போயிட்டாங்க. இருந்தால் நான் போய் அங்கே சாப்பிட்டுக்கிற மாட்டேன்னா. அதுக்கு தாண்டி ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன். இதை வாங்கி வச்சுக்கிட்டேன்னா அடுத்த வருஷம் ஆடி மாதம் வரல நான் வாட்டுக்கு வச்சு சாப்பிடு. 6 வேளை இல்லை 10 வேளை கூட சாப்பிடு. உங்கள் அப்பா ஒரு வார்த்தை எனக்கு கைட்டு பேச முடியுமாடி? அம்மா பயிர்வுக்கே பாட்டி வந்துச்சுமா, வாங்கி சாப்பிட்டே இல்லை, அது கடன் கேட்டுச்சுமா. பாட்டி உங்கள் அப்பா கிட்ட போட்டு கொடுத்துறாம.
ஏய் இந்த பாட்டி அப்பா கிட்ட போட்டு கொடுக்கும் ஆட்டுக்குட்டிகிட்ட போட்டு கொடுங்க நைட்டு ஒத்தடியில் நான் காசு கொடுத்துருன்னு சொல்லி வச்சிரு அந்த கிளை வந்தான்னு சொல்லிடு ஏட்டி ஓட பேசிட்டு அந்த நேரம் போயிட்டு அங்கே கூழ் ஊற்றி போட முடிச்சிடுவாங்கடி என் டொனேஷன் நான் வசூல் பண்ணி போயிட்டு வரேன்டி கோயில் போயிட்டு வந்து அப்புறம் பேசுவேன்டி வாரண்டி வா சரி நீ கிளம்பி ஒன்று பின்னாடியே வாடி வாரேன் போம்மா கட் பண்ணு